ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் செல்ல குருதேவ். இன்றைக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய ஜென்ம நாள். 539 ஆண்டுகள் ஆகுது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, அதாவது பிருந்தாவன கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவா பக்தர் வடிவத்துல தோன்றினார். பக்தியை எல்லாம் நமக்கு கத்துத்தர தன்னுடைய சகாக்களோட இறைவன் தோன்றினார். அவரோட இருந்த உதவியாளர் சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி என்ன சொல்றாங்கன்னா, வந்தே குருன் ஈஷா பக்தான் ஈசான் ஈசாவதாரகான் தத் பிரகாசம்ச தத் சக்திகி கிருஷ்ண சைத்தன்ய சஞ்சகம். இறைவனே ஆன சைத்தன்ய மகாபிரபு, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர், அந்த இறைவனுடைய அங்க விரிவான பலராமர், அவங்க நித்யானந்த மகாபிரபுவா, அவதாரங்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய மகாவிஷ்ணு அத்வைத ஆச்சாரியரா, பக்தருடைய சக்தியான ராதையின் உள்ளம் கதாதர பண்டிட்டாக, பக்தர்களை வழி நடத்தக்கூடிய நாரதர் ஸ்ரீவாஸ் பண்டிட்டாக, மற்றும் உபதேச குருவாக, சிக்ஷாவாக, தீட்சா குருவாக, இப்படி மொத்தமா வந்திருக்கிற அத்தனை பேரையும் நான் நமஸ்கரிக்கிறேன். இப்படி சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி பாடியிருக்கிறாங்க. அடுத்து, அனர்ப்பித சரிம் சிராத் கரணையா அவதீர்ணக கலவ் சமர்ப்பயிதும் உன்னத உஜ்வல ரசம் ஸ்வபக்தி ஸ்ரீயம் ஹரிஹி புரடஸ் சுந்தர தியோதி கதம்ப சந்தீபிதக சதா ஹிருதய காந்தரே ஸ்புரடோவ சச்சி நந்தன. எந்த அவதாரத்தின் போதும் வழங்கியிராத வகையில் ஆன்மீக அறிவின் உச்சமானதும் மிக இரகசியமானதும் இதயத்தை ஈர்ப்பதுமான பக்தி தொண்டின் ரசமான அந்த தெய்வீக சுவையை தமது காரணமற்ற கருணையினால் வழங்கிட சச்சி தேவியின் புதல்வராக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றினார். அத்தகு பகவத் பக்தர்களின் இதயத்தில் அத்தகு பகவான் பக்தரின் இதயத்தில் உன்னதமாக வீற்றிருக்கிறார். இப்படி அடுத்த பதத்துல பாடியிருக்கிறார். சரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எதற்காக சைத்தன்ய மகாபிரபுவா வரணும்? ஒண்ணு, விஷ்ணுவா ஒவ்வொரு தடவையும் வதம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கிருஷ்ணரா அன்பின் பரிமாற்றம் மற்றும் பக்தி பண்ணும் முறையை காட்டினேன். அடுத்து, என்ன ஆண்டவனாகவும் தன்னை தொண்டனாகவும் கருதி பயம் மரியாதை கலந்து ஜீவர்கள் வெளிப்படுத்துகிற அன்புல எனக்கு திருப்தி இல்லை. அதுக்கடுத்து, பிருந்தாவன லீலையின் போது வேத சடங்குகள்ல அமர்ந்திருக்கிற எனக்கு பிரியமானவங்க என்னை விளையாட வர சொல்லி பொய் கோபத்தோட முறைச்சு பார்ப்பாங்க. அப்போ என் மனசு இந்த சடங்குகள்ல உட்காராம அவங்க பின்னாடியே போகும். அப்ப வைகுண்டமும் அறிந்திராத லீலைகளை இந்த பூ உலகத்துல ஸ்தாபிக்கணும். இதன் மூலமா எனக்கு புதிராக இருக்கும் தெய்வீக அன்பை தூய பக்தர்களோட நானே பகிர்ந்துக்கணும். அப்புறம் என் மேல தானாக எழுகின்ற ஏக்கம், அதற்கு நான் என்ன ஈடு கொடுக்கிறது, இதுகள்லாம் கண்டிப்பா வேணும். அப்படி இல்லாட்டி இந்த படைப்பு இருந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் யுக தர்மமான நாம சங்கீர்த்தனத்தை நிலைநாட்டிட்டு பிரஜபூமியிலான பிரேமையை வழங்கி உலகத்தையே நடனமாட செய்யணும். ராதா தான் இதுல ஆச்சாரியர். ராதையுடைய அன்பு தான் எனக்கு குரு. அவளுடைய அன்பு என்ன ஆட்டுவிக்குது. என் மேல துளி கூட கர்வம் இல்லாத பிரேமையால அன்பின் சுவைய என்னை விட கோடி மடங்கு ராதா அனுபவிக்கிறார். ராதை அன்பின் இருப்பிடம், நான் அன்பின் இலக்கு. அன்பின் இலக்காய் இருந்து நான் பெறும் இன்பத்தை விட அன்பின் இருப்பிடமாய் இருந்து அவள் அடையும் ஆனந்தம் பல கோடி. இதுவரைக்கும் இலக்காய் இருந்தனா இனி இருப்பிடமாகவும் இருந்து அந்த சுவையை அனுபவிக்க போறேன். இப்படியெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருதுனதுனால கலிகின் துவக்கத்துல 539 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேத இலக்கியங்களின் முன்னறிவிப்பின்படியும் பிரமாணங்களின்படியும் மறைமுக அவதாரமாக, அதாவது பலன் கருதாத தூய பக்தியை மட்டுமே விரும்புவோருக்காக மேற்கு வங்காளத்துல கங்கை கரையில நதியா மாவட்டம், அங்க
நவதீவுங்கிற கிராமத்துல மாயாப்பூர்ல வந்து சச்சிதேவியின் புதல்வனாக தோன்றினார். ஹரே கிருஷ்ணா.